Hello everyone, welcome to my channel. போன தடவை டீ டைம் மார்பிள் கேக் வீடியோ போட்டப்போ எக்லெஸ் டீ கேக் பற்றி போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஹியர் ஐ எம் வித் த பெஸ்ட் எக்லெஸ் டீ கேக் ரெசிபி. யூஸ்வலாக எக் யூஸ் பண்ணி கேக் செஞ்சு பழகினவங்களுக்கு எக்லெஸ் கேக்ஸ்லாம் அவ்வளோ பிடிக்காது. அதே போல் தான் நானும் இருந்தேன். பட் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா என் ஒப்பீனியனே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா எக்கே யூஸ் பண்ணாமல் இவ்வளோ டேஸ்டியாகவும் ஸ்பாஞ்சியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 160 கிராம்ஸ் மைதா எடுத்துக்கலாம். இதோட 30 கிராம்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர், அதாவது 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் தான் இந்த ரெசிபிக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சினஸ் வந்து கொடுக்கும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா அண்ட் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 100 கிராம்ஸ் ஆஃப் சால்டட் பட்டர் எடுத்துக்கலாம். இதோட 40 கிராம்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து கிரானுலேட்டட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 60 கிராம்ஸ் ஆஃப் மில்க், 80 கிராம்ஸ் ஆஃப் கர்ட் அண்ட் 170 கிராம்ஸ் ஆஃப் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து அளந்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பட்டர் அண்ட் சுகரோட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி பட்டரோட சுகர் நல்லா டிசால்வ் ஆகி பட்டரோட கலர் வந்து நல்லா பேல் ஆகுற வரைக்கும் மீடியம் ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். ஹை ஸ்பீடில் பீட் பண்ணாதீங்க, இல்லாட்டி சுகர் கிரானல்ஸ் எல்லாமே அப்படியே டிசால்வ் ஆகாமல் பேட்டரில் இருந்துடும். ஸோ லோ டு மீடியம் ஸ்பீடில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற சுகர் கிரானல்ஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா மிக்சியில் வந்து ஒரு தடவை பல்ஸ் மோடில் பீட் பண்ணி இதோட சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸாக பீட் பண்ணதுக்கப்புறமா பட்டரோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம ஒரு 3 மினிட்ஸாக பட்டரோட சுகரை வந்து நம்ம பீட் பண்ணாலும் ஃபுல்லாக அது டிசால்வ் ஆயிருக்காது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெட் இன்க்ரீடியன்ஸும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது ஃபுல்லாக அது டிசால்வ் ஆகிடும். அந்த வகையில் கண்டென்ஸ் மில்க் போட்டு ஃபஸ்ட்டு பீட் பண்ணியாச்சு. இப்போ தயிரையும் சேர்த்து அதே போல் பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மீடியம் ஸ்பீடில் அப்படியே பீட் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா டிசால்வ் ஆகிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரோட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் லோ ஸ்பீடில் ஒரு தடவை பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் வித் கப் மெஷர்மெண்ட் அண்ட் கிராம் மெஷர்மெண்ட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதே மெத்தடில் ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக சூப்பராக வரும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மில்கையும் ஆட் பண்ணி ஃபைனலாக ஒரு தடவை பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம வீட்டில் கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இன்டர்நெட்டில் எவ்வளவோ ரெசிபிஸ் நான் வந்து பார்த்து செஞ்சு பார்த்துருக்கேன். பட் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எதுவுமே எனக்கு வந்ததில்லை. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ தைரியமாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்ல அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ஒரு டின்னில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து 180 டிகிரிஸ்க்கு ப்ரீ ஹீட்டான அவனில் அதே 180 டிகிரிஸ்க்கு 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கேக் பேக் ஆயிடுச்சு. இது பேக் ஆயிடுச்சான்னு ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது. ஸோ நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம், அதுக்கப்புறமா கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆறலை. ஆனால் என் பசங்க ரொம்பவே இம்பேஷண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்லேருந்து டிமோல்ட் பண்ணிக்கிறேன். என்னடா கேக்கோட பேஸ் வந்து இவ்வளோ டார்க் ஆயிடுச்சே, ஒரு வேளை கருகிருச்சோன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆக்சுவலாக அது ரீசன் இல்லை. நம்ம டார்க்கான டின் யூஸ் பண்ணி பேக் பண்ணதுனால வந்த விளைவு தான் இது. மற்றபடி டேஸ்ட்லேயோ இல்லை ஸ்மெல்லையோ எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் இருக்காது. இப்போ கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா என்ன சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குன்னு. இது எக்லெஸ் கேக்குன்னு சொன்னால் யாரும் நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். இந்த ரெசிபியில் இருக்கிற மெஷர்மெண்ட் படி நீங்கள் பேக் பண்ணுற கேக் வந்து 1/2 kg வரும். இது செல் பண்ணுற பர்பஸ்க்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இதை 350 rupeesக்கு நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் அமேசிங்கான ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய்.